இப்போ நான் பாட்டிலில் காமிச்சிட்டு இருக்கிற இந்த பால் வந்து சீம்பால்னு சொல்லுவாங்க. ஸோ மாடு கன்றுக்குட்டி போட்டு ஒரு 1 வீக்லேருந்து 15 நாளுக்குள்ளே கிடைக்கிற பாலை வந்து சீம்பால்னு சொல்லுவாங்க. இந்த சீம்பால் சின்ன வயசில் சாப்பிட்டது. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நானும் இப்போ தான் பார்க்குறேன். இப்போ எங்கள் ஏரியாவில் இந்த பால் கிடைக்கிறது ரொம்பவே ரேராக இருக்குது. வில்லேஜ் சைடு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். மாடு கன்று போட்டு ஃபஸ்ட்டே கிடைச்ச சீம்பாலாக இருந்தால் அது வெளிர் மஞ்சள் நிறத்தில் நல்ல திக்காக இருக்கும். ஸோ இது வந்து மாடு கன்று போட்டு 2வது நாள் கிடைச்ச சீம்பால், அதனால கலர் கொஞ்சம் டிம்மாக இருக்குது. இந்த சீம்பாலில் புரதச்சத்து நிறைய இருக்குது. அப்புறம் ஃபேட் ரொம்ப லோவாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீம்பாலில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கிறதால சின்ன குழந்தைங்களுக்குலாம் இதை கொடுப்பாங்க. இந்த சீம்பாலை நம்ம கொதிக்க வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா தெரிஞ்சு வரும். தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் சுகர் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த சீம்பால் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்கோம். இந்த ஸ்வீட் நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஷார்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சீம்பாலில் உங்களுக்கு தெரிஞ்ச பெனிஃபிட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.